श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம ஜீவசரத்துல இருக்கோம். ஜீவசரத்துல 28 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 29வது ஸ்லோகத்துல இருந்து சேவிக்கலாம். भक्तिर्मुक्तेरुपायः श्रुतिशतविहितः सा च धीः प्रीतिरूपा तन्निष्पत्यै फलेच्छाद्युपधिविरहितं कर्मवर्णाश्रमादेः ज्ञानध्यानादिवाचां समफलविषया सैव युक्ता प्रतिष्ठा सामान्योक्तिः समानप्रकरणपठिता पर्यवस्ये विशेषे. இது மோட்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ற ஸ்லோகம். ஸ்ருதிகள்ல பல ஸ்ருதிகள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மோட்சத்துக்கு உபாயம் பக்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்ய அந்த மாதிரி இருக்கு இல்லையா கட்டோபனிஷத்துல. यमैवेषा वृणुते तेन लभ्यः तस्यैषा आत्मविवृणुते तन्नूं स्वाम இப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யः நாயமாத்மா பிரவச்சனேன லப்யः நமேதயான பகுதா ஸ்ருதேன யமைவேஷா விவ்ருணுதே தேன லப்யः. அதாவது இன்னொரு சில வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, பரமாத்மாவை தியானம் மனனம் ஸ்ரவணம் இதனாலெல்லாம் அடைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்ற வாக்கியங்களும் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஸ்ருதி இதை நம்ம இன்டர்பிரேட் பண்றப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா வாக்கியங்களுக்கும் ஒரே ஒரு ஐக்கரஸ்யம்னு சொல்லுவாங்க, ஒரே தாத்பரியத்துலதான் அர்த்தம் இருக்கணுங்கிற இதுலதான் கொண்டு வரணும். ஐக்க கண்டியம் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மாதிரி இருக்கணும். சோ அதனால எல்லா ஸ்ருதிகளுமே பக்தியை தான் உபாயமா சொல்றது மோட்சத்துக்கு, கீதையில சொல்லியிருக்கா மாதிரியே அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப ஒரு ஸ்ருதி ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்றது, இன்னொரு வாக்கியம் மனனத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்றது. இது விருத்தம் இல்லையா அப்படின்னா அதுக்குதான் நம்ம ஐக்கரஸ்யத்தை பார்க்கணும். அதான் எப்படி சொல்லியிருந்தாலும் அது பக்தினாலதான் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திஹி இதி அபிதீயதே அப்படின்னு சொல்லுவா. அதாவது பகவானை பத்தின தியானம், ஆனா வெறும் தியானம் இல்லை, ஒரு அன்போட கலந்த தியானம், அதுதான் பக்தி. அந்த இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் இதி பக்திஹி இதி அபிதீயதே. அதாவது ஞானமே ஒரு பிரீத்தியோட கலந்து பிரீத்தி ரூபமா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடைவிடாத ஒரு தியானம் தான் பக்தி. தன்னிஷ்பத்யை பலேச்சாத்யுபதி விரஹிதம் கர்ம வர்ணாஸ்ரமாதேஹே. இப்ப இந்த தியானம் எப்படி முழுமையடையும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள். வர்ணாசிரமம்னு ஒண்ணு இருக்கு, கர்மானுஷ்டானம்னு ஒண்ணு இருக்கு. வர்ணம்னா தெரியும் இல்லையா, 4 விதமான வர்ணங்கள்: பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர. ஆசிரமமும் 4 விதம். சோ வர்ணம் ஆசிரமம் இல்லையா, ஆசிரமமும் 4 விதம். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாச ஆசிரமம் இல்லையா.
சோ இந்த கர்மா எப்படி பண்ணணும் அப்படின்னா அவாவாலோட வர்ணம் ஆசிரமம். இப்போ கிரகஸ்தன் கிரகஸ்தாசிரமத்துல சத்திரியனா பிராமணனா அந்த மாதிரி. சோ இந்த வர்ணம் ஆசிரமம் ரெண்டு காம்பினேஷன் இந்த இதுல இருக்கிற ஒரு கர்மானுஷ்டானத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். உபாசனத்துக்கு வந்து இந்த 4வது வர்ணத்தவால் சூத்ராலுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதே பிரபத்திக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு. சோ இந்த பக்தி வந்து ஒரு நிஷ்பத்தி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானங்கள்ல பண்ணிண்டே வந்தா ஒருத்தனுக்கு வந்து பக்தி வரும். அந்த பக்தி வந்து முக்திக்கு சாதனமா இருக்கும், முக்தியை அடையறதுக்கு. சோ இந்த பக்திங்கிறது வந்து அந்த ஒரு பக்தியில லெவல்ஸ் இல்லையா? சோ இந்த அந்த ஒரு ஸ்டேஜ் அடையறதுக்கு வந்து கர்மானுஷ்டானம் தேவை. அதாவது பக்திங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அந்த தர்ஷன சமானாகாரம் அப்படின்னு சொல்லுவா. சோ அதுதான் அந்த ஸ்டேஜ் தான் வந்து மோட்ச சாதனம். அதாவது சாட்சாத்தா ஒரு கிளாரிட்டியோட தெரியறது. சோ அப்படி ஒரு இது வர்றதுக்கு ஸ்டேஜ் வர்றதுக்கு இந்த கர்மானுஷ்டானம் வந்து ஒரு அங்கம். அத வந்து விடாம பண்ணிட்டே இருக்கணும். இதுல என்னன்னா வேற பலனுக்காக பண்ணக்கூடாது. அப்ப வந்து அந்த பக்தி வந்து நிஷ்பத்தி ஆகாது. ஞானா தியானாதி வாசாம் சமபல விஷயா சைவ யுக்தா பிரதிஷ்டா. தமேவன் வித்வாதி மிருத்யுமேதி தமேவன் வித்வான் அமிர்தமிக பவதி. அதாவது ஆத்மானமேவ லோகம் உபாசித்த. அதாவது ஒரு இடத்துல வந்து ஞானத்தை சொல்லியிருக்கு மோட்சத்துக்கு, இன்னொரு இடத்துல வந்து உபாசனத்தை சொல்லியிருக்கு. தமே வைக்கியம் தியாயேத அப்படின்னு. ஞானாத் போதனம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மமாவே ஆகிடுறான் அப்படிங்கலாம் வாக்கியம் இருக்கு. அதாவது வேற வேற இடத்துல ஸ்ருதிகள்ல வந்து மோட்சத்தை வந்து தியானத்தினால சொல்லியிருக்கு, ஞானத்தினால சொல்லியிருக்கு, வேதனம் உபாசனம் இப்படி வேற வேற பதங்களை வச்சு சொல்லியிருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னா சமபல விஷயா. சமபல விஷயா அப்படின்னா அதாவது இது இந்த மாத்வ சித்தாந்தத்துல தாரதமியம் சொல்றான்னு போன வாரம் சொன்னோம் இல்லையா? சோ அத வந்து இது கண்டிக்கிறது இந்த ஒரே ஒரு பதமே சமபல விஷயா அப்படிங்கிறது. அதாவது வழிகள் வேற வேறையா இருந்தாலும் கடைசியில எண்ட் ரிசல்ட் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட் இது வந்து பக்தி தான். அந்த பக்திக்கு பலன் வந்து முக்தி. அதுல வந்து எந்த ஒரு தாரதமியமும் இல்லை அப்படின்னு. சோ இந்த ஞானம் தியானம் மனனம் எதுவா இருந்தாலும் அதோட சமபலம் அதோட விஷயம் அந்த வந்து ஒரே ஒரு எந்த வழியில பண்ணாலும் ஒரே பலன்தான் அப்படின்னு. அதாவது வார்த்தைகள் சப்தம் தான் டிஃபரெண்டா இருக்கே தவிர சப்தார்த்தம் வந்து சேம் தான் அப்படின்னு. இது எப்படி இப்போ வந்து நதாஸ்ம சர்வ வச்சசாம் பிரதிஷ்டா எத்ர சாஸ்வதி. அதாவது எந்த ஒரு ஜெனரல் இது இருக்கு, எல்லா சப்தமுமே பெருமாள் கிட்டதான் முடியறது அப்படின்னு. சோ அத மாதிரிதான் இங்க வந்து வேற வேற சப்தங்கள்ல ஸ்ருதியில ஒரு இடத்துல வந்து மோட்சத்துக்கு வேற வேற சப்தங்களை சொல்லியிருக்கு.
சில இடத்துல தியானம்னு சொல்லி தியானத்தினால மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கு, பக்தினால வரும், உபாசனத்தினால வரும், மனனத்தினால வரும், இப்படி வேற வேற சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு. சாமான்யோக்தி சமான பிரகரண பண்டிதா பர்யவஸ்யே விசேஷே. அதான் இந்த ஞானம், தியானம், வேதனம் இதெல்லாம் வந்து சாமானிய சப்தம். இந்த இந்த சாமானிய சப்தங்கள் எல்லாமே வந்து விசேஷ சப்தத்துல முடியும். அதாவது இந்த சாதன முக்திக்கு சாதனத்தை சொல்ற பக்திங்கிற விசேஷ சப்தத்துலதான் முடியறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால முக்தியில வந்து எந்த ஒரு தாரதமியமும் இல்ல. அப்படி வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து புருஷார்த்தமாவே இருக்க முடியாது. பக்தேர் முக்தேர் உபாயः ஸ்ருதி சத விஹித சாச்சதி பிரீதி ரூபா தன்னிஷ்பத்யை ஃபலே சாத்யுபதி விரஹிதம் கர்ம வர்ணாஸ்ரமாதேஹே ஞானாத் த்யானாதி வாசாம் சமபல விஷயா சைவ யுக்தா பிரதிஷ்டா சாமான்யோக்தே சமான பிரகரண பఠிதா பர்யவஸ்யே விசேஷே. முப்பதாவது ஸ்லோகம். மொத்தத்துல 100வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். ध्यानाद युक्त्या ध्रुवानुस्मृतिरिह विहिता ग्रन्थि मोक्षाय सैव स्पष्टा दृष्टिस्तथैव श्रुतफलविषया सेवनत्वाद्युपस्तिः क्वाप्यैक्यं विद्युपास्योर्व्यथिकरितगिरा भक्तिमेवाह गीता सर्वं तद्वृद्धिमात्रे फलवति विफलं तेन सैवं विशिष्टा. ध्यानाद्युक्त्या ध्रुवानुस्मृतिरिह विहिता ग्रन्थि मोक्षाय सैव. வேதத்துல ஒரு பதம் இருக்கு, துருவானுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மிருதியில கண்டினியூவேஷனே தான், அந்த விசாரம் கண்டினியூவேஷனே தான். ஆமா ஆமா, மோட்சத்தை பத்தின இதுதான். அதான் பக்தி உபாசனம் தான்ங்கிறதோட கண்டினியூவேஷன் தான். த்ருவானுஸ்மிருத்தின்னு ஒரு பதம் இருக்கு வேதத்துல. ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷः அப்படின்னு சாந்தோக்கிய வாக்கியம். இப்ப அந்த அனுஸ்மிருதி அப்படின்னா தியானம், ஒரு இடைவிடாத நினைச்சுட்டு இருக்கிறது. ஆமா, தைலதாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாஷ்யத்துல இருக்கு. ஒரு எப்படி ஒரு தைலதார எப்படி ஒரு பிசிறு இல்லாம ஒழுமோ, ஒரு தீர்த்தத்தை திறந்து விட்டா அது அப்படி இப்படி வந்து பிசிறு வரும், அதே தைலதார வந்து ஒரு பிசிறே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இங்க வந்து எல்லா பிரபத்திங்கிறது சுலபம், மத்ததெல்லாம் தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா வந்து தேசிகன் சொல்ற பிரபத்திங்கிறது ஈஸி கிடையாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உபாய சுகரஸ்யோயம் துஷ்கரஸ்ச மமதோ மம அப்படின்னு. அதாவது இந்த கிரந்தினாம், அப்படி கிரந்தினா ஒரு முடிச்சு, இந்த சம்சார பந்தம், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா துருவானுஸ்மிருதி, அதாவது தியானம் பண்ணணும். என்னன்னா விஜாத்திய பிரத்யய அவ்யவஹித சஜாத்திய பிரத்யய பரம்பரா அப்படின்னா, இப்ப ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு இடையில வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வந்து மனசு போக கூடாது. அதுதான் சைவ ஸ்பஷ்டா திருஷ்டி ததைவ ஸ்ருத பல. திருப்பியும் சொல்றீங்களா? விஜாத்திய பிரத்யய அவ்யவஹித சஜாத்திய பிரத்யய பரம்பரா.
சதாச்சிய பிரத்யய பரம்பரா. பிரத்யம்னா அதாவது ஒரே சஜாத்தியனா ஒரே மாதிரி, விஜாத்தியனா வேற இல்லையா? சோ ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு வந்து போகாம அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு. சைவ ஸ்பஷ்டா திருஷ்டி ததைவ ஸ்ருத பல விஷயா சேவனத்வாத்யுபஸ்திஹி. சோ இந்த தியானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பஷ்டமா ஆக அது வந்து தர்சனமா ஆகும். அதான் அந்த ஸ்ரோதவ்யோ மந்தவ்யஹ நிதித்தியாசித்தவ்யஹ திரஷ்டவ்யஹன்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேட்கறோம், அப்புறம் மனனம், அப்புறம் நிதித்தியாசித்தவ்யம் கான்டெம்ப்ளேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்துதான் தர்சனமா ஆகும் திரஷ்டவ்யஹ. இப்ப இந்த ஸ்ருதி வந்து தியானம் தான் காரணம் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தியானம் வந்து இந்த தர்சனம் நிலைக்கு போறப்பதான் வந்து ஒரு கிளாரிட்டி வரும். சோ இந்த ஸ்ருதியோட பலம் என்னன்னா, அதான் ஸ்ருத பலம் என்னன்னா பிரம்ம பிராப்தி தான். இந்த தர்சனம் தான் வந்து அந்த பிரம்ம பிராப்தி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. சோ இந்த தியானமே வந்து இந்த தர்சன சமானாகாரமா ஆகிறது தான் வந்து இந்த உபாசனம்னு சொல்றது. புரியுறது இல்லையா? அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜஸ் மாதிரி. சோ இந்த உபாசனம் வந்து அதாவது பக்தி வரணும், அந்த பக்தியே வந்து உபாசனம் லெவலுக்கு போகணும், அந்த உபாசனம் வந்து தர்ஷன சமானாகாரம் ஆகணும், அப்பதான் வந்து பிரம்ம பிராப்தி கிடைக்கும். சோ இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் இது வந்து அந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். சோ அது பண்ணாதான் ஒரு பக்திக்கு போறதுக்கே ஒரு இது வரும், ஒரு நாட்டம் வரும். அண்ட் இந்த தியானம் அதுக்கப்புறம் அந்த பக்தி வந்தது அப்படின்னா, இந்த தியானம் பண்றான் அப்படின்னா அந்த இது வந்து உபாசனம் லெவலுக்கு ரீச் ஆகணும். இதுல வந்து பக்தி யோகத்தை தானே சொல்ற? அந்த 8 அஷ்டாங்க யோகம் 8 இதை தாண்டி போகணும், அததானே சொல்ற? ஆமா, பக்தி யோகம். இப்ப இன்னும் இந்த வரப்போறது, இப்ப கர்ம யோகம் சொல்லியிருக்கேன், ஞான யோகம் சொல்லியிருக்கேன்னா அதெல்லாமும் வந்து பக்தியில முடியணும் அப்படின்னு. இப்ப ஞானாதேவ முக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதாவது ஞானம் பக்தி ஆகிற ஞானத்தினாலதான் வந்து முக்தி அப்படின்னு தான் அர்த்தம்னு. वाप्यैक्यं विद्युपास्योर् व्यधिकरितगिरा भक्तिमेवाह गीता सर्वं तद्वृद्धिमात्रे फलवति विफलं तेन सैवं विशिष्टा. இப்ப இந்த அத்வைதிகள் சொல்றா இல்லையா, தத்துவ ஞானம் வந்தா மோட்சம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. தத்துவ ஞானம் எப்படி வரும்? ஆச்சாரியன் கிட்ட கேட்கறதுனால வரும், விஷயத்தை கேட்கறதுனால தத்துவ ஞானம் வரும். அவ சொல்றது சோ இப்ப அவ சொல்றது தத்துவ ஞானம் வந்தா மோட்சம் வரும். இப்ப தத்துவ ஞானம் இப்ப ஆச்சாரியன்ட்ட கேட்ட உடனே மோட்சம் வந்துடுறதா அப்படின்னா இல்ல. சோ இப்ப வந்து இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, மனோ பிரம்மேதி உபாசீத பக்தி ச தபதி ச கீர்த்தியா யசசா பிரம்ம வர்ச்சசேன ய ஏவம் வேதாத் அப்படின்னு எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அதாவது உபாசித்த இந்த உபாசனத்துல ஆரம்பிக்கிறது, வேதனத்துல முடியறது. சோ அதனால என்னன்னா இந்த வேதனம் உபாசனம்ங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், வியதிகரம். அதாவது ஒண்ணு இன்னொரு ஒரு சப்தத்தை இன்னொரு ஸ்தானத்துல பிரயோகம் பண்ணிருக்கு. சோ
இப்ப இந்த வித்யுபாஸ்யோஹோ வியதிகரேன உபக்ரம உபசம்ஹார தர்ஷனாத். இது பாஷ்யத்துல இருக்கிற வாக்கியம். உபக்ரமம் உபசம்ஹாரம்னா இப்ப ஒரு புக்கே எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற ஒரு ஸ்டார்டிங் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கன்க்ளூஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வரணும் இல்லையா? ஒரு ஸ்டோரி அப்படின்னா இன்லைனா இருக்கணும். நான் ஒரு சப்ஜெக்ட பத்தி எடுத்து ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் ஃபார்வர்டு கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடிச்சு இது எண்டிங்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனால வந்து இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருந்தாலும் இது எல்லாமே வந்து அதாவது அவா சொல்றா இல்லையா தத்துவ ஞானத்தினால மோட்சம். அங்க அவா சொல்ற ஞானம் வந்து மியர் ஞானம், வெறும் ஞானம். ஆனா இந்த இதுல சொல்லியிருக்கிற ஞானங்கள்லாம் அந்த வெறும் ஞானத்தினால மோட்சம் இல்ல, இந்த பக்தியா இருக்கிற ஞானத்தினாலதான் மோட்சம். அதாவது ஒரு பிரீத்தியோட கலந்து இருக்கிற ஒரு ஞானம் தான். சோ இந்த கீதையில இருக்கு இல்லையா பக்தியா தூ அனன்யா லப்யஹ அப்படின்னு எல்லாம் வாக்கியங்கள். சோ அதெல்லாம் எடுத்துக்கணும். சர்வம் தத்விருத்தி மாத்ரே பலவதி விபலம் தேன சர்வம் சைவம் விசிஷ்டா. அதான் இப்ப கீதையில வந்து பக்தியை தான் மோட்ச சாதனமா சொல்லியிருக்கு. இப்ப முண்டகோபனிஷத்துல வந்து தியானத்தை வந்து மோட்ச சாதனமா சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து மனனத்தை வந்து மோட்ச சாதனமா சொல்லியிருக்கு. இப்ப அத்வைத்திகள் வந்து தத்துவ ஞானம்னால மோட்சம் அப்படிங்கிறா. அது வந்து என்னது வெறும் ஏதாவது நிர்விசேஷ பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விருத்தி ஞானம்னு சொல்லுவான். இப்ப இவ சொல்ற மாதிரி தத்துவ ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னா ஸ்ருதியில சொல்லியிருக்கிற மத்த எல்லாமே வேஸ்ட் இல்லையா? இந்த தியானம் மனனம் உபாசனம் தர்சனம்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வேற 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 சொல்லியிருக்கு. நம்ம என்ன சொல்றோம், அது எல்லாமே பக்திய சொல்றது அப்படின்னு நம்ம இது பண்றோம். அவா சொல்ற இது வந்து கேவல ஞானம் இல்லையா? சோ அதனால அந்த மாதிரி ஞானத்தினால மோட்சம் வர முடியாது. பக்தி ரூபாபன்ன ஞானத்தினாலதான் மோட்சம் வரும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஸ்லோகங்கள்லாம் கீதை நம்ம ஏற்கனவே சேர்ச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இதுக்கப்புறம் வர ஸ்லோகங்கள்லாம் தியானாத் யுக்த்யா த்ருவானுஸ்மிருதிரிஹ விஹிதா கிரந்தி மோக்ஷாய சைவ ஸ்பஷ்டா திருஷ்டிஸ்ததைவ ஸ்ருத பல விஷயா சேவனத்வாத்யுபஸ்திஹி வாப்யைக்யம் வித்யுபாஸ்யோ व्यथिकरितगिरा भक्तिमेवाह गीता सर्वं तद्वृद्धि मात्रे फलवति विफलं तेन सैवं विशिष्टा. मुप्पति ओरावद श्लोकम विद्या पंचाग्नि वैश्वानर दहर मधु न्यास सत्पूर्व संज्ञाः नाना शब्दाधिभेदात् तुलित फलतया तद्विकल्पश्च शिष्टः कर्म ज्ञानाख्ययोगौ त्विह परभजनाधिक्रियार्थौ स्वदृष्ट्या धर्मैर्वर्णाश्रमाणां त्रयमिदमवधन् सेति कर्तव्यताकम्. சோ இந்த வித்யைகள் இந்த 32 வித்யை அப்படின்னு சொல்றா. 32 தான் கணக்கு இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. அதே விசாரம் கண்டினியூஷனா? ஆமா, இந்த வித்யைகளை பத்தி யோகத்தை பத்தி இந்த 32 வித்யைகள்னு சொல்றா இல்லையா? பஞ்சாக்னி வித்யா, வைஸ்வானர வித்யா, தஹர வித்யா, மது வித்யா, ஞாச வித்யா, சத்வித்யா அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறது. சோ இந்த
பஞ்சாக்னி அப்படிங்கறத பூர்வ சம்ஞையா கொண்ட வித்யைகள். ஞாச இதுல வந்து ஞாச வித்யையும் சேர்த்திருக்கு. ஆனா ஞாச வித்யைங்கிறது வந்து உபாசனம் கிடையாது, மத்ததெல்லாம் அந்த உபாசனம். சோ ஞாச வித்யைங்கிறது வந்து பிரபத்தி. நானா சப்தாதி பேதா துலித பலதயா தத்விகல்பஷ்ச சிஷ்டஹ. நானா சப்தாதி பேதாத் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. சோ இதுல வந்து ஞாச வித்யையும் வந்து சேர்த்துதான் சொல்லியிருக்கு. இந்த பூர்வ மீமாம்சையில வந்து ரெண்டாவது அத்தியாயம் வந்து கர்ம பேதத்தை பத்தி சொல்ற அத்தியாயம். சோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்குன்னா யாகம், தானம், ஹோமம் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கு. சோ இந்த கர்ம பேதங்கள், யாகம் பண்றது, தானம் கொடுக்கறது, ஹோமம் பண்றது. சோ இப்ப தானம்னா என்ன, ததாதி, ஹோமம் ஜுஹோதி, இது ரெண்டும் வந்து ஒண்ணு கிடையாது, வேற வேற சப்தமே, வேற வேற சப்த பேதம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இப்ப பஞ்சாக்னி வித்யா, தஹர வித்யா அப்படின்னா ரெண்டும் வேற வேற, சப்தமும் வேற 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 இல்லையா? அதே மாதிரி அதோட அந்த ஒரு வித்யைகளோட ஒரு வித்யை, இதெல்லாம் உபாசனத்துக்கான வித்யைகள் இல்லையா? சோ இதோட உபாசியாகார அதுலயும் வந்து பேதம் இருக்கு. அதான் என்னத்த அந்தந்த வித்யைகள்ல என்ன உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த விஷயத்திலயும் பேதம் இருக்கு. அதான் இப்போ ஒரு வித்யையில இப்போ தஹர வித்யான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஷ ஆத்மா அபஹத பாப்மா, அதாவது குணங்களை பத்தி சொல்லி அதை வந்து உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப இன்னொரு வித்யையில வந்து மனோமயா பிராண சரீரா சாண்டில்ய வித்யில சொல்லியிருக்கு. சோ இங்க வந்து ஆகாரம் வந்து வேற உபாசனத்துக்கு. சோ இந்த உபாசியாகாரம், அதாவது விஷயம், உபாசனத்துக்கான விஷயம் வந்து வேறங்கிறப்போ உபாசனமும் வேற. விகல்பஹ அவிசிஷ்ட பலத்வாத் அப்படிங்கிறது சூத்திரம். ஆனா என்னன்னா இப்ப இந்த உபாசியாகாரம் வேற, உபாசனங்கள் வேற, பேரு வேற, எல்லாமே வேற அப்படிங்கிறதுனால பலமும் வேறையா அப்படின்னா அப்படி இல்லை. சோ பலம் வந்து ஒண்ணுதான் எந்த வித்யைய பண்ணாலும். அதான் நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரிதான் வந்து உபாசனம் பண்ணணும். அதாவது இப்ப உபாசனம்னா என்ன, இந்த இடைவிடாத தியானம் இதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ தியானத்துக்கு விஷயம் வேணும். சோ விஷயம் வேணும் அப்படின்னா ஒருத்தருக்கு அவளோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வித்யை சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதோட பலன் வந்து எல்லா வித்யைகளோட பலனுமே வந்து ஒன்னேதான், மோட்சம்தான். கர்ம ஞானாக்கிய யோகௌ த்விஹ பர பஜனாதி கிரியார்த்தௌ ஸ்வதிருஷ்டியா. சோ இப்ப இந்த கீதையில வந்து கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்க. பரபஜனம், அதாவது பரமாத்மா இடத்துல இருக்க பக்தி, இதுக்கு அதிகாரம் வரணும் அப்படின்னா, அதாவது பரமாத்மா இடத்துல பக்தி வரணும், பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம் பண்ணணும் அப்படின்னு. அதாவது கர்மயோகம் ஞான யோகம் பண்ணாம பக்தியில அதிகாரம் வராது அப்படின்னு. கர்மயோகம்ங்கிறது என்ன, கர்மானுஷ்டானத்தை பண்றது, ஆனா ஜஸ்ட் லைக் தட் பண்றது இல்ல, ஒரு நியமத்தோட பண்றது. அது என்னன்னு நம்ம கீதையில அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, நம்ம பலத்துல ஆசை வைக்க கூடாது, நான் தான் பண்றேன்னு நினைக்க கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம். சோ இப்ப ஞான யோகம்ங்கிறது என்ன, அது ஆத்மாவோட ஒரு ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாவலோகனம் அப்படின்னு சொல்வா. அதாவது நம்ம ஆத்மா வந்து பரமாத்மாக்கு சரீரமா இருக்கு,
ஆத்மாவோட நேச்சர் என்ன, அதோட ஸ்வபாவம் என்ன அப்படின்னு எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து ஞான யோகத்துல சேரும். தர்மைர் வர்ணாசிரமாணாம் த்ரயமிதமவதன் சேதி கர்த்தவ்ய தாக்கம். ஆளவந்தாரோட ஸ்ரீ சுக்தி உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்ய ஐகாந்திக ஆத்யந்திக பக்தி யோக லப்யா. அதாவது கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்தை பண்ணி அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனசு வந்து ஒரு சுத்தி அடையும். அதுக்கப்புறம் வந்து மனசு சுத்தி அடைஞ்சப்புறம் இந்த பக்தி யோகம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறமா வந்து ஒருத்தன் வந்து தனியா வேற மத்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடாம ஒரு ஃபைனல் லெவல் ஆஃப் பக்தியை வந்து ரீச் பண்ணும். த்ரயாணாம் அபி யோகானாம் த்ரிபி அந்யோன்ய சங்கமஹ. சோ அதாவது இது எல்லாம் தனித்தனி அப்படின்னு இல்லை. இந்த கர்ம யோகம்ங்கிறது தனி, ஞான யோகம்ங்கிறது தனி, பக்தி யோகம்ங்கிறது தனின்னு இல்லை. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட் தான். இப்ப கர்ம யோகத்தை பண்றப்பவே இப்போ ஒரு அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா, அதாவது ஞானத்தோட சேர்ந்து கர்ம யோகத்தை அனுஷ்டிச்சோம் அப்படின்னா அந்த கர்ம யோகமே போதும். ஏன்னா அதுவே ஞான யோகத்தோட காரியத்தை பண்ணும். அதுலயே ஒரு ஒரு பிரீத்தியும் சேர்ந்தது அப்படின்னா அது பக்தி ஆகிறது இல்லையா? இப்ப நமக்கு வந்து கர்மயோகம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஞான யோகத்தை விட சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஞான யோகம்ங்கிறது வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கான்சென்ட்ரேஷன் வேணும். அந்த யோக இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் அனுஷ்டிக்கணும். அதே கர்ம யோகம்ங்கிறது வந்து நம்ம கர்மானுஷ்டானங்களை நித்தியப்படி பண்றது, ஆனா அது ஒரு நியமத்தோட பண்றது. சோ பாஷ்யத்துல ஏன் சொல்லிட்டுனா அது சுலபம் மத்த இதை விட, ஞான யோகத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து அதுல ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எடுத்து ஃபெயில் ஆனோம்னா திருப்பியாவது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒண்ணுமே தெரியாத இது வழிக்கு போயிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆனோம்னா நம்ம அடுத்து திருப்பி ட்ரை பண்ணலான்ற ஒரு எண்ணம் கூட வராது இல்லையா? அதுக்காக சோ இங்க இதி கர்த்தவியதான்னு இதி கர்த்தவியதாகம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா? இதி கர்த்தவியதான்னா அது வந்து ஒரு பாரிபாஷிக பதம். அதாவது ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். செய்முறை. இப்ப நம்ம ஏதாவது ஒரு தலிகை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ அதுதான் இதி கர்த்தவியதா. அதாவது ஒருத்தன் வந்து கர்ம யோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறானோ, ஞான யோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறானோ, பக்தி யோகத்தை எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வர்ணாசிரம தர்மங்கள் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, இது வந்து அங்கம். சோ அத விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ணலான்றது கிடையாது. அத பண்ணிட்டே இருக்கணும், அது அங்கம். அண்ட் அதோட சேர்ந்துதான் மத்ததை பண்ணணும், மத்த யோகங்களை பண்ணணும் அப்படின்னு தான் பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு முடிக்கிற. வித்யா பஞ்சாக்னி வைஸ்வானர தஹர மது ஞாச சத் பூர்வ சம்ஞாஹ நானா சப்தாதி பேதாத். அதான் பல சப்தங்கள் பேதங்கள் இருந்தாலும் துலித பலதயா எல்லாமே ஒரே பலன்தான். தத் விகல்பஷ்ச சிஷ்டஹ. சோ ஆப்ஷன் இருக்கு நமக்கு சூஸ் பண்ணி பண்றதுக்கு, அந்த விகல்பம் இருக்கு. கர்ம ஞானாக்ய யோகௌ த்விஹ பர பஜனாதி கிரியார்த்தௌ ஸ்வதிருஷ்டியா தர்மைர் வர்ணாசிரமாணாம் த்ரயமிதமவதன் சேதி கர்த்தவ்ய தாக்கம். 32வது ஸ்லோகம்.
विश्वान्तर्यामि तत्त्वं स्वयमिह चिदचित् विग्रहैर्वा विशिष्टम् यस्यामालम्बनं सा भवभयशमनी वीतरागस्य विद्या यस्तूपास्ते यथोक्तं तदितरदखिलं ब्रह्मदृष्ट्या स्वतो वा नैतस्य ब्रह्मनाढ्योर्गतिरपि न पदव्यर्चिराधिर्न मोक्षः विश्वान्तर्यामि तत्त्वं स्वयमिह चिदचित् विग्रहैर्वा विशिष्टम्. இந்த அதாவது ஸ்லோகம் எதை பத்தி? ஸ்லோகம் வந்து இந்த தியானம் இல்ல பக்தி இதுக்கெல்லாம் வந்து விஷயம் என்ன அப்படிங்கிறது. சோ இப்ப ஒருத்தனுக்கு வந்து மோட்சத்துல வந்து ஆசை வருது. இப்ப ஆசை வந்துட்டா மட்டும் போதுமா, மோட்சம் வந்துருமா? எனக்கு முக்தியில ஆசை வந்தது மோட்சம் வந்துருமான்னு அப்படி இல்லை. சோ அப்ப அவன் அப்புறம் வந்து பக்தி பண்ணணும். இந்த பக்திய பண்றதுக்கு கர்ம யோகம் ஞான யோகம்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோம். சோ இப்ப இந்த ஞான யோகம் பக்தி யோகம் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். சோ இல்லையா? அந்த விஷயம் என்ன அப்படின்னு. சோ இப்ப பரமாத்ம ஸ்வரூபம் தான் வந்து விஷயம். சேதன அச்சேதன விசிஷ்ட பரமாத்ம ஸ்வரூபம் அதுதான் வந்து இந்த பக்தி யோகத்துக்கோ ஞான யோகத்துக்கோ விஷயம். யஸ்யாம் ஆலம்பனம் சா பவ பய சமனி வீதராகஸ்ய வித்யா. பவ பய சமனி அப்படின்னா இந்த சம்சாரத்தோட பயத்தை போக்குறது. யாரு? வைராகியம் இருக்கவனுக்கு, வைராகியத்தை வரவழைச்சின்றவனுக்கு. சோ எந்த வித்தியை பண்ணாலும், இப்ப ஏற்கனவே நம்ம போன ஸ்லோகத்துல நிறைய வித்தியைகள் சொன்னோம் இல்லையா? சோ எந்த வித்தியை பண்ணாலும் அதுல வந்து யாரு விஷயம் அப்படின்னா விஸ்வாந்தர்யாமி அதான் பரமாத்மா தான் விஷயம் அப்படின்னு. யஸ்து பாஸ்தே யதோக்தம் ததிதரதகிலம் பிரம்ம திருஷ்டியா ஸ்வதோவா. சோ இப்ப நான் உபாசனம் பண்றேன், பக்தி பண்றேன், எல்லாமே பண்றேன். ததிதரத் அகிலம், நான் இந்த ஸ்ருதியில சொல்லியிருக்க விஷயத்த விட்டுட்டு வேற ஏதோ விஷயத்த நினைச்சுட்டு நான் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனோட பண்றேன். அதாவது பிரம்மனை விட்டுட்டு மத்த விஷயங்கள்ல வந்து நான் இடைவிடாது உபாசனம் பண்றேன், இல்ல ஒரு வஸ்துவை எடுத்து அந்த வஸ்துவையே நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதனால வந்து மோட்சம் வராது அப்படின்னு. நைதஸ்ய பிரம்மநாட்யோ நாட்யோத்கதிரபி ந பதவ்யர்ச்சிராதிர்ன மோக்ஷஹ. யார் வந்து பிரம்ம உபாசனம் பண்றாலோ அவளுக்கு தான் மோட்சமே தவிர மத்தவாளுக்கு வந்து வேற ஏதாவது உபாசனம் பண்ணா அப்படின்னா மோட்சத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு. யார் வந்து இந்த வித்தியைகள்ல ஏதாவது ஒண்ணு வந்து பிரம்மனை நினைச்சுட்டு அதுல சொல்லியிருக்கிற ஆகாரம் படி, அதாவது அதுல என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உபாசியாகாரங்கள் சொன்னோம் இல்லையா, ஒரு வித்தியில ஒண்ணு அந்த மாதிரி ஒரு உபாசியாகாரத்தை வச்சுட்டு பண்ணாதான் வந்து மோட்சம் வரும். மத்த இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா அந்த அந்த பிரம்ம நாடி வழியா அந்த மோட்சத்துக்கு போறது, அர்ச்சிராதிகதிக்கு போற இது வந்து கிடையாது அப்படின்னு. विश्वान्तर्यामि तत्त्वं स्वयमिह चिदचित् विग्रहैर्वा विशिष्टम् यस्यामालम्बनं सा भवभयशमनी वीतरागस्य विद्या यस्तूपास्ते यथोक्तं तदितरदखिलं ब्रह्मदृष्ट्या स्वतो वा नैतस्य ब्रह्मनाड्योर्गतिरपि न पदव्यर्चिराधिर्न मोक्षः. இந்த ஸ்லோகத்திலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு இருக்கு. ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் வந்து 5. அதாவது சத்தியத்துவம்,
ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மங்களை வச்சுட்டு இந்த சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலத்துவம், சோ இந்த அஞ்சையும் வச்சுட்டு இந்த தர்மங்களை வச்சுட்டு இந்த குணங்களோட சேர்த்து பகவான உபாசனம் பண்ணலாம். சேத்தன விசிஷ்ட பிரம்மத்தை. சோ இப்ப இந்த பிரதர்த்தன வித்யைன்னு ஒரு வித்யை, அதுல இந்த உபாசனங்களே 3 விதமா சொல்லியிருக்கு. அதாவது எப்படின்னா ஸ்வரூப உபாசனம், பிரம்மஸ்வரூபம் இப்ப இந்த சொன்ன சத்தியாதி குணங்களோட சேர்த்து பண்ணறது ஒரு ஃபர்ஸ்ட் விதம். அடுத்தது இந்த சேத்தன விசிஷ்டமா பண்றது. அடுத்தது அச்சேதன விசிஷ்டமா பண்றது. சோ போதாயனர் இந்த 3த்தையுமே ஒத்துண்டிருக்கார். ஆனா அத்வைதிகள் சங்கராச்சாரியார்லாம் இந்த மாதிரி ஒத்துக்கல. சோ சங்கராச்சாரியார்லாம் சொல்றது லிட்டரலா என்ன இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. முப்பத்தி 3வது ஸ்லோகம் கொஞ்சம் நான் படிச்சுட்டு சொன்னாதான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வருது. இதுலயே அர்ச்சிராதிகை தீபக பத்தி இல்லாம சொல்லி இருக்குல்ல. அர்ச்சிராதி கதி ஒரு சுஷும்னா நாடி வழியா அர்ச்சிராதி கதி கிடைக்காதுன்னு சொல்லிருக்கா. கிடைக்காதுன்னு சொல்லிருக்கு, அவ்வளவுதான் சொல்லிருக்கு. அது என்னங்கறதெல்லாம் அப்புறம் வரும் திருப்பி எப்படி அப்படின்னு எல்லாம். இந்த ஸ்லோகம் ஒரு தடவை இப்ப சொல்ல ட்ரை பண்ணலாம், சரியா வரலன்னா திருப்பி சொல்லலாம், இல்ல கொஞ்சம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ புதுசா நிறைய ஏதோ விஷயங்கள்லாம் வருது. சோ இது வரைக்கும் 4 பண்ணி இருக்கோம். ஏன்னா அது பண்ண விரும்பல உங்களை. அடுத்த கிளாஸ்ல பண்ணலாம். அடுத்த கிளாஸ் பண்ணலாம். அது 33ல இருந்து அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாம். வேற எதுவும் டேட் உண்டா? ரெகுலர் டே ஆர் யூ ஆர் வாண்ட் டு சேஞ்ச் தி டே? மோஸ்ட்லி ரெகுலர் ஃப்ரைடே. நான் முன்னாடி என்னைக்காவது முடியும்னா சொல்றேன். உங்களுக்கு ஓகே தானே? இந்த மார்னிங் இதே டைம்? இந்த டைம் எனக்கு ஓகே. நான் இதே டைம் வேற என்னைக்கா முடியும்னா சொல்றேன், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே. तार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.